மருத்துவர் ஐயா அவர்கள் மன நிம்மதியுடன் வாழ வேண்டும். அவரை நினைக்கும் போதெல்லாம் எனக்கு பிபி ஏறுது, தூக்கம் வரமாட்டேங்குது. 10 ஆண்டுகளுக்கு முன்பு ஐயாவுக்கு பைபாஸ் நடந்தது. இன்னைக்கு ஐயாவுக்கு சுகர், பிபி எல்லாமே இருக்கு. அதனாலதான் நான் சொன்னேன், நீங்க நல்லா இருக்கணும், நல்ல உடல்நலத்தோட இருக்கணும், டென்ஷன் ஆகாதீங்க. தந்தை தாயை மதிக்கணும், அவங்க சொல்படி கேட்கணும். நீங்க சொல்லுங்க, என்னென்ன செய்யணும்னு சொல்லுங்க. ஒரு மகனாக, கட்சியின் தலைவராக அப்படி டக்கு டக்கு டக்குன்னு சொல்லிட்டு செய்யலாம். அதே வேளையிலே ஐயா அவர்கள் 100 ஆண்டுகளுக்கு மேல் நல்ல மகிழ்ச்சியோடு வாழ வேண்டும். 100 ஆண்டுங்க இருப்பீங்கன்னு சொல்லிட்டு அவர் வாயால மாறல, முன்னாலேயும் பின்னாலேயும் ஈட்டியால குத்திட்டு. ஐயா அவர்களே, வருத்தப்படாதீங்கள், கவலைப்படாதீங்கள், கோவப்படாதீங்கள். இத வார்த்தையை நீங்க அவர்கிட்ட சொன்னீங்கன்னா, நான் மகிழ்ச்சியா தான் வச்சிருக்கேன். எப்படி மகிழ்ச்சியா வச்சிருப்பார்? மைக்கை தூக்கி அடிக்கிறவர், பாட்டில தூக்கி தாயை அடிக்கிறவர், இது மகிழ்ச்சியா வைக்கிற இதுவா? மருத்துவர் ஐயா அவர்கள் என் மீது ஏதாவது கோபம் இருந்தால், ஐயா அவர்களே தயவு செய்து என்னை மன்னித்துக் கொள்ளுங்கள். தந்தையிடம் மன்னிப்பு கேட்பது ஒரு பெரியதல்ல. தனி ஒரு மனிதனாக ஆரம்பித்த கட்சி. ஐயா அவர்களே, வருத்தப்படாதீங்கள், கவலைப்படாதீங்கள், கோவப்படாதீங்கள். ஏன்னா இது நீங்க உருவாக்கின கட்சி. உங்களுடைய கனவுகளை நனவாக்குவோம். 45 ஆண்டு காலம் உழைப்பு, உங்களுடைய உழைப்பு சாதாரண உழைப்பு கிடையாது. நீங்கள் இன்று தேசிய தலைவர்.